கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 7 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓன் அனலைஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது லைக்கை தட்டி விட்ருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் கேபிஇ கிரீன். ஸோ கேபிஇ கிரீன் நம்ம ஏற்கனவே கரெக்டாக எந்த ப்ரைஸில் கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்த டார்கெட் வந்து இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் 964.75 கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்த ஸ்டாக் அதாவது டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டாக்ஸ் எதுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கேபிஇ கிரீன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேபிஇ கிரீன் வந்து க்ரீன் எனர்ஜியில் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஸ்டாக்ஸ். ஒரு ஸ்மால் கேப்பாகவே இருந்தாலும் இவங்க நிர்வாகம் பார்த்திங்கன்னா இந்த கேபிடி டெக்னாலஜி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவங்களோட கம்பெனி தான் இது. ஸோ இந்த கம்பெனியில் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து இப்போ கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ அதுக்காக தான் நான் இந்த ஸ்டாக்ஸை வந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் மேரிகோ அதோட ஆல் டைம் ஹையில், அதாவது ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போயிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அந்த கரெக்ஷனை முடிச்சுட்டு மறுபடியும் அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி அகைன் மேலே போகுது. ஸோ நம்ம கரெக்டாக இந்த ஸ்டாக்ஸை வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே இன்றைக்கி எடுத்துக்கிடலாம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா 628 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நம்ம ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் 740 வரைக்கும் போகும். இன்னொரு விஷயம், எஃப்எம்சிஜி செக்டார் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் போகலாம். மூணாவது ஸ்டாக் டாடா கன்சியூமர். இதை கொஞ்சம் கரெக்டாக நல்லா வாட்ச் பண்ணோம்னா ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம கரெக்டாக செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்றைக்கி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக 1120 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் 1262. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜஸ்டைல் வந்து மண்டே கிட்டத்தட்ட நேற்று வந்து ஒரு 20% சரியான மூவ், உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கு. ஸோ என்ன கேட்டால் இதை ஒரு ரீடெஸ்ட் எடுக்கலாம். இதோட ப்ரீவியஸ் ஹை இந்த ட்ரெண்டில், இந்த ஹரிசாண்டல் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இல்லை அப்படின்னா கூட கரெக்டாக ஃப்ரைடே இன்றைக்கி வந்து அடுத்தடுத்து அப்படியே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கேட்டால் இந்த 1081 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ப்ரீவியஸ் ஹை 1822. இந்த ப்ரீவியஸ் ஹையை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் மணப்புரம். ஸோ மணப்புரம் அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ கரெக்டாக இதோட 2021 ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம இந்த பிரேக் அவுட் வந்து மல்டி இயர் பிரேக் அவுட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு மேலே இது வந்து வெறித்தனமாக ஏறும், நல்ல ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் இன்றைக்கி ஃப்ரைடே வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு வீக்லி க்ளோஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 330 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த ப்ரீவியஸ் லோ இது கொஞ்சம் ஹையாகவே இருக்குது. நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லோவை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க.
இந்த ப்ரீவியஸ் லோ கேண்டில் 205ன்றதை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் ஜில்லட் இண்டியா. ஜில்லட் இண்டியா கிட்டத்தட்ட 2019 ஹையை பிரேக் பண்ணுது. ஸோ இதுவும் ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் தான். ஸோ இந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் வேகமாக ஏறும், நல்லா ஃபாஸ்ட்டாக ஏறக்கூடியது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஸோ நீங்கள் நம்ம என்ட்ரி ப்ரைஸ்னு பார்த்தோம்னா நம்ம போட்டிருக்கிற இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே என்னை கேட்டால் நல்லா டெய்லியில் நல்லா ஸ்ட்ராங்காக ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை நான் வீக்லியில் எடுக்கிறேன்னா வீக்லியில் நெக்ஸ்ட் வீக் எப்படி ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுதான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிறலாம். ஸோ இதோட ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இதோட ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வச்சுக்கோங்க. ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் 11,400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வீக்லி ஷார்ட் வச்சுருக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு இது ஒரு ரவுண்டிங் பாட்டம்னு சொல்லலாம். ஸோ மல்டி இயர் பிரேக் அவுட் ஆகிருக்கு, வெறித்தனமாக ஏறும், கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டாக் லாஸ்ட் ஸ்டாக் எஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இதுவும் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண போகுது. ஸோ நேற்று நல்ல மூவ், கிட்டத்தட்ட 7,000 வரைக்கும் போயிட்டு அகைன் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ட்ரி எப்போ எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த நம்ம போட்டிருக்க அந்த ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம டெய்லியில் என்ட்ரி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக வரணும், கொஞ்சம் ரிஜெக்ஷன்லாம் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டாக்குக்கு 6,300 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இது என்ன, இந்த ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டாம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒன்று தான். ஸோ 10,000 5,000 கொடுத்து ஒரு ஸ்டாக்ஸ் வாங்குறதும் ஒன்று தான். இல்லை ஒரு 1,000 ஸ்டாக்கை 5,000 5 ஸ்டாக் வாங்குறது ஒன்றும். ஏன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று தான். ஓகே, இதோட டார்கெட் பார்த்தோம்னா 7,852 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.